சார், விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் பல வருடங்களாக ஆட்சி செய்துட்டு அதாவது சட்டமன்ற தொகுதியில் நின்று வெற்றி பெற்ற இப்போது பாரதிய ஜனதா கட்சியில் போட்டி போடக்கூடிய மரியாதைக்குரிய விஜயதரணி மேடம் அவங்களும் 2 முறை இந்த சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போது அதே காங்கிரஸ் கட்சியில் தாரகை கத்பட் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. விஜயதரணி அவங்க காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெற்றி பெற்ற பிறகு இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து அங்கேருந்து போட்டி போடுறாங்க. இந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களுமே இந்த தொகுதிக்குன்னு எந்த நல்ல விஷயங்களையும் அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்ன எந்த விஷயங்களையும் அவங்க எடுக்கலை, ஒன்றுமே செய்யலை. இந்த தொகுதிக்குன்னு விசேஷமாக எந்த நல்ல காரியங்களையுமே செய்யலை. மக்கள் கஷ்டப்படுறாங்க. இந்த வேட்பாளர்கள் எல்லாமே வெளி மாவட்டங்களிலிருந்தும் வெளி தொகுதிகளிலிருந்தும் வந்து தான் புதுமுகங்களாக இங்கே வந்து போட்டி போடுறாங்க. அவங்க யாருமே லோக்கலில் உள்ள விளவங்கோடு தொகுதியை சார்ந்த எந்த வேட்பாளர்களையும் நிறுத்துவதில்லை, அவங்கள ஆதரிப்பதில்லை. இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் இந்த தொகுதிக்குட்பட்ட அட்வொகேட் மைக்கேல் குமாராக என்ன ஒரு வாய்ப்பு தந்து ஒரு வேட்பாளராட்டு போட்டியிட வச்சுருக்கிறாங்க. உண்மையிலே மக்கள் மத்தியில் இந்த மக்கள் பிரதிநிதிகளெல்லாம் இதுக்கு முன்னே வெற்றி பெற்றவங்க தொகுதிக்கண்ணு எந்த அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்யாதனால அவங்கள்ட்ட எல்லாம் ஒரு வெறுப்புலையும் ஒரு விரக்தியிலையும் இருக்கிறாங்க. இது வழக்கமாக நடக்கக்கூடிய அரசியல் சிச்சுவேஷன் இந்த விளவங்கோடு தொகுதினால் இப்போ மக்கள்கிட்ட போய் பார்த்தா மக்களெல்லாம் இந்த வழக்கமான வாடிக்கையான இந்த சங்கதியை இதோடு நிப்பாட்டிடணும். இன்றைக்கி தளபதி விஜய் அவர்கள் அறிவித்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளருக்கு வாக்களிக்கணுங்கிற மிகவும் ஆவேசமாக இருக்கிறாங்க. இதுதான் உண்மையிலே நிதர்சனமான நிகழ்வு இந்த தொகுதியில். மட்டுமல்ல, இன்றைக்கி தளபதி விஜய் அவர்கள் பெண்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பாதுகாப்பு உறுதி, இளைஞர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அந்த உறுதி திட்டம், இன்றைக்கி அவருடைய ஆட்சி ஒரு ஊழலற்ற நல்ல ஆட்சியாக அமையும் என்கிறத மக்கள் அவருடைய ஒவ்வொரு பிரச்சாரத்திலிருந்தும் அவருடைய அந்த அறிக்கைகளிலிருந்தும் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. என்ன கேட்டால், இன்றைக்கி எங்கேயும் நாங்கள் களத்தில் போய் பார்க்கும்போது தளபதி விஜயனுடைய ஆட்சி 2026 மலரணும் என்கிறதுக்காக ஒரு மௌன ஒருவிரல் புரட்சி காத்துக்கிட்டு இருக்குது. இதுதான் உண்மை. இந்த தேசிய கட்சியிலிருந்து வெற்றி பெற்ற யாருமே எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றவும் இல்லை, அடிப்படையிலே மக்களுக்கு எந்த இதையும் நிறைவேற்றலை. இன்றைக்கி கூட நீங்கள் காங்கிரஸ் கட்சியில் இந்த வாட்டியும் ஒரு கேரளாவிலிருந்து இறக்கி இருக்கக்கூடிய ஒரு இறக்குமதின்னு சொல்கிறாங்க, ஒரு புது வேட்பாளரை தான் கொண்டு வந்திருக்காங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு தமிழ் எழுத தெரியுமா, தமிழ் வாசிக்க தெரியுமா என்கிறத கூட ஒரு கேள்வியாக கேட்குறாங்க. அவர்கிட்டையும் மக்களுக்கு எல்லாமே அவர் தொகுதிக்கு அப்பாற்பட்டவர்னு இந்த மற்ற கட்சியினுடைய வேட்பாளர்கள் எல்லாம் மக்கள் இன்றைக்கி மக்கள் மன்றத்தில் நிராகரிக்கிறாங்க. உண்மையிலே தமிழக வெற்றி கழகம்தான் ஒரு தொகுதிக்கு உட்பட்ட ஒரு வேட்பாளரை அறிவிச்சிருக்கு, நல்ல வேட்பாளர், அவருக்கு வாய்ப்பளிக்கணும்னு ஏகோபித்த ஆதரவு இந்த தொகுதி முழுவதும் ஒரு அலையாக வீசுகின்றது. அதனால தான் நான் சொன்னேன், மக்களெல்லாம் ஒருவித மௌன ஒருவித புரட்சியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நிச்சயம் இந்த 2026 தேர்தலில் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி தாவேகாவினுடைய ஒரு வெற்றி தொகுதியாக இருக்கும். என்னுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் 2026 முதல்வராக வர்றதுக்கு அந்த கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது விளவங்கோடு கான்ஸ்டுவன்சி ஒன் ஆஃப் த வின்னிங் கான்ஸ்டுவன்சியாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மக்களுக்கு தளபதி மேலே நம்பிக்கை இருக்குது. மக்கள் இன்றைக்கி ஆண்ட கட்சிகளெல்லாம் ஊழல், எதை சொன்னாலும் மக்கள் நம்புறதுக்கு தயாரில்லை. மக்கள் மத்தியில் ஒரே எண்ணம், ஆட்சி மாற்றம் வர வேண்டும். நேரமே வாக்களித்த யாருக்கும் வாக்களிக்கக்கூடாது, தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் வாக்களிக்கணும், அவர் சுட்டி காட்டக்கூடிய வேட்பாளரை வெற்றி பெற வைக்கணுங்கிறது மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை.